வகுப்பு 12 பொதுத்தமிழ் இயல் 1 மொழி என்ற தலைப்பிலே இனிக்கும் இலக்கணம் என்று தந்திருக்கிறார்கள். தமிழாய் எழுதுவோம் என்று தலைப்பிட்டு தமிழிலே எழுத்துப்பிழைகள் எப்படியெல்லாம் வருகின்றன என்ற செய்தியை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். இந்த பகுதியை பின்பற்றினாலே பெரும்பாலான எழுத்துப்பிழைகளை நாம் தவிர்த்து விடலாம். ஏனென்று சொன்னால் மொழிப்பாடத்தை பொறுத்தளவிலே மதிப்பெண் அடிப்படையிலும் கூட ஒரு பிழைக்கு 1/4 மதிப்பெண் வீதம் குறைக்க என்று சொல்லி அங்கே ஆசிரியர்களுக்கு விடைக்குறிப்பிலே தந்திருப்பார்கள். ஆகையினாலே மொழிப்பாடத்திலே கணக்கு போல 100க்கு 100 வாங்குவது என்பது சற்று அரிதாக இருப்பதற்கு காரணமே இந்த எழுத்துப்பிழைகள் தான். அதாவது தமிழ் மொழியினுடைய சிறப்பே என்ன என்று சொன்னால், எப்படி உச்சரிக்கிறோமோ அப்படி எழுதுகின்ற மொழி தமிழ் மொழி. ஆக உச்சரிப்பிலே பிழை இருந்தால் நிச்சயமாக எழுத்திலும் பிழை இருக்கும். ஆகையினால தான் இங்கே தொடக்கத்திலேயே ஒரு செய்தியை நன்றாக கொடுத்திருக்கிறார்கள் இந்த கட்டுரை ஆசிரியர். மொழியை மிகச்சிறந்த கருவி என்று சொல்வார்கள். அதை திறம்பட கையாண்டால் அது கலையாக மிளிரும். பிழை மலியை எழுதினால் வெறும் கலையாகவே கொள்ளப்படும். அப்படி சொல்வதிலேயே அந்த சொல்லாட்சியை அவர் கையாண்டிருக்கின்றார். கலை, களை. கலை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் பொருள் உங்களுக்காக சொல்கிறேன், ஆர்ட் என்று பொருள். அடுத்து களை என்று சொன்னால் பறித்து நீக்கப்பட வேண்டியது என்று பொருள், இல்லையா? அப்போ அந்த உச்சரிப்பிலே சரியாக இருந்தால் எழுத்து பிழை வராது என்பதை இங்கே சரியாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதாவது தமிழை தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா, அந்த ஆங்கில மொழி ஆதிக்கம் வந்த பின்னால் அதை தமிழ் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க, தமிழ் அப்படிம்பா. நீங்களாம் யாரானா டம்ளர்கள்ம்பா, பார்த்துக்குங்க, டம்ளர்கள் அவங்கெல்லாம். அதனால் இதெல்லாம் உண்மையிலேயே அது ஒரு மொழி கொலை என்றே சொல்ல வேண்டும். ஆகையினால அதாவது மலை அப்படிங்கிறதுக்கும் மழை என்பதற்கும் எவ்வளோ வேறுபாடு, எவ்வளோ பொருள் வேறுபாடு. மலைன்னு சொன்னால் அங்கே மவுண்டன் அப்படிங்கிற பொருள், மழை என்று சொன்னால் ரெயின் அப்படிங்கிற பொருள். நான் இப்போ ஆங்கிலத்தில் சொல்வது காரணமே இந்த ஆங்கில வழியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தான் இதில் ரொம்ப சிக்கல் இருக்கும். ஆகையினால தான் நான் அதை அப்படி சொல்லுகிறேன். ஆகையினால இந்த பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒன்றை அப்படியே எழுத்து வழக்கில் கொண்டு வருவது இந்த சிறுகதைகளுக்கு மட்டும் வேண்டுமானால் பொருந்தும். சிறுகதைகள், நாவல் இவையெல்லாம் எழுதும்போது அந்த கதாபாத்திரம் எப்படி பேசுமோ அப்படி அவர்கள் எழுதுகிறார்கள். ஏனென்றால் ஒரு வயல்காட்டிலே வேலை செய்கின்ற ஒரு பெண் பேசுகின்ற பேச்சாக அந்த கதாசிரியர் படைக்கிறார் என்றால் அவள் என்ன பேசுவாளோ அந்த பேச்சு மொழியை எழுதுகிறார். ஆனால் ஆசிரியர் கூற்றாக வருகின்ற இடங்களிலெல்லாம் சரியாக எழுத்து மொழியை கையாள்வார்கள் என்பதை இந்த இடத்துல நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகையினால உச்சரிப்பிலே தவறு இருந்தாலே தமிழ் மொழியிலே தவறு வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து இப்படி தவறாக உச்சரித்து மொழியை சிதைப்போருடைய எழுத்துக்களுடைய வேறுபாடு தெரியாமல் பிழை செய்வோர் பலர் உண்டு என்று சொல்லும் பொழுது இங்கே சில எடுத்துக்காட்டு நல்லா சொல்கிறார். பசியோடு வந்த விருந்தினருக்கு சேறு கொடுத்து மகிழ்வித்தான் அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி எழுதுனா சேறு கொடுப்பதுன்னா என்னையா அதில் பொருள் இருக்குது பாருங்கள். சேரையா கொடுப்பான், சோறு. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு துணைக்கால் தானே விட்டுட்டோம், இந்த துணைக்கால் விட்டதை போய் தவறுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் துணைக்கால் என்பது அங்கே பொருளை மாற்றுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சொத்து தகராறுங்கிறத போய் செத்து தகராறுன்னு எழுதுனா அது துணைக்கால் பிழையா? அது எவ்வளவு பெரிய வேறுபாடு. ஆகையினால இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வடமொழியில் இருக்கின்ற அந்த ஜ அப்படின்னு சொல்லி எழுதணும் இல்லையா? வடமொழி எழுத்த தமிழ் மொழி எழுத்தாக நாம் எழுதும்போது ஜ அப்படின்னு எழுதணும். அப்போ ஜப்பான் அப்படின்னு எழுத போல இவன் ஜாவை ஐன்னு போட்டு ஐப்பான்னு எழுதுறான்.
ஆக அந்த ஜாவுக்கும் அந்த ஐக்கும் வேறுபாடு தெரிவதில்லை. அதே மாதிரி ஜூன் அப்படின்னு சொன்னால் ஜா போட்டு என்ன செய்யணும்னா நேராக கோடு போட்டு ஒரு சுழி போடணும். இவன் என்ன பண்ணா ஜூன்கிறதுக்கு என்ன பண்ணுறான்னு சொன்னால் மேலே கொம்பு போட்டு ஜீன் அப்படின்னு எழுதுறான். ஆக ஜூனுக்கும் ஜீனுக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஆக இப்படிப்பட்ட பிழையெல்லாம் வருகிறது அப்படிங்கிறத சொல்லி அதில் 4 வகையான பிழைகளை ஒரு அடிப்படையாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒன்று எழுத்துப்பிழை, இன்னொன்று சொற்பிழை, அதாவது சொற்பொருட்பிழை, அப்புறம் சொல் தொடர்பிழை, அப்புறம் பொதுவான பிழைகள் சில அப்படின்னு ஒரு 4 பிழைகளை இங்கே எடுத்து காட்டுகிறார். இது மட்டுமல்ல, எவ்வளவோ பிழைகள் இருக்கின்றன. இன்றைக்கு நாள் இதழ்களை எல்லாம் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அப்பப்பப்பப்பப்பா, ஏனென்றால் அதையெல்லாம் பார்த்து தான் பிள்ளைகள் சரியாகத்தானே எழுதுகிறோங்கிற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். நாள் இதழ்களிலேயே கூட பல இடங்களிலே பொருட்பிழைகளெல்லாம் வருவது உண்டு. அவைகளெல்லாம் ஒரு பொருட்டாகவே அவர்கள் மதிப்பதில்லை. அதாவது இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது பிரெஞ்சு மொழிக்கும் ஆங்கில மொழிக்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு உண்டு என்று சொல்லுகிறார்கள். என்ன வேறுபாடு என்று சொன்னால், பிரெஞ்சு மொழியில் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள்களே இருக்காதான். ஆனால் அதே சமயத்தில் ஆங்கில மொழியில் அப்படிப்பட்ட சிக்கல் நிறையா இருக்குது. அது உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஆகையினால உச்சரிப்பது எப்படியோ அப்படி இருந்தால்தான் அந்த மொழி சிறக்கும். இப்போ ஆங்கிலத்தில் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறோம், ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுக்கும் உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் எழுத்து வேறு. நான் நம்முடைய தமிழ் மொழியில் இப்படி யோசிச்சு பாருங்கள், அந்த உச்சரிப்புக்கும் அடுத்து நாம் எழுதுகிற எழுத்துக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கா? எழுத்து அப்படி என்று சொல்லுகிறோம் என்றாலே ஏ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து, ழு என்பது ஒரு உயிர்மை எழுத்து, இத்து என்பது வல்லின எழுத்து, து என்பது குற்றியலுகிறோம். அப்படி சொல்லும் பொழுது எழுத்து அப்படின்னு சொல்லுகிறோம் என்றால் இயல்பாகவே அந்த குற்றியலுகிற அமைந்திருக்கின்ற செய்தியை நம்ம தெரிந்து கொள்கிறோமா இல்லையா? அப்போ அந்த தமிழ் மொழியினுடைய அந்த ஆழத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கு எழுத்துப்பிழைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படை செய்திகளாக நான் உங்கள் புத்தகத்தில் இருக்கிறதான் சொல்கிறேன். நான் வெளியில் நிறையா போய் சொன்னேன்னு சொன்னால் அது உங்களுக்கே குழப்பமாக இருக்கும். அதனால் உங்கள் புத்தகத்தில் உள்ள மட்டும்தான் சொல்கிறேன். அடிப்படை செய்திகள் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தெரிந்தது தான், இதெல்லாம் தெரியாத செய்தி இங்கே எதுவுமே இல்லை. உயிரெழுத்துகள் 12, உயிரெழுத்துகள் அப்படின்னு சொல்லணும், உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லணும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஆத்திசூடி அப்படின்னு சொல்லணும், ஆத்திச்சூடி அப்படி சொல்லக்கூடாது. ஆக அந்த உச்சரிப்பில் இருக்கிற பிழை தான் நம்ம எழுத்துக்குள்ளேயே பிழையாக வருது. இப்போ வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி நீ உச்சரிச்சனா வாழ்த்துகள்னு எழுத போகிற. அதே மாதிரி எழுத்துகள் அப்படின்னு உச்சரித்தா எழுத்துகள்னு எழுத போகிற. அதே எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இக்கு இயல்பாகவே வந்துடும். ஆகையினால தான் உயிரெழுத்துகள் 12. அந்த 12ல் குறில் 5, நெடில் 7 அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி மெய்யெழுத்துகள் 18. அந்த 18ல் வல்லின மெய்கள், அடுத்து மெல்லின மெய்கள், இடையின மெய்கள் என்று 3 வகை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது, அடிப்படையான செய்தி. ஆனால் அந்த அடிப்படையான செய்தியை புரியாதனால தான் 12ஆம் வகுப்புலேயே வந்து பிழை செஞ்சுட்டு உட்காந்துருக்க. ஆகையினால வல்லின மெய்கள் என்பது தெரியும், கச்சட்ட தப்பற என்று அதை வந்து அகரச்சாரியை போட்டு சொன்னால் உங்களுக்கு அது எளிமையாக இருக்குங்கிறதுக்காகத்தான் சூத்திரத்திலேயே வல்லினம் என்ப கச்சட்ட தப்பற, மெல்லினம் என்ப ஞான நமன, இடையினம் என்ப யாரெல்லாம் வழல என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் எழுதும்போது என்ன செய்யணும்னா இக் இச் இட் இத் இப் இர் என்று எழுதணும். அந்த 2 மெய்யெழுத்துக்களை சேர்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இக் இச், இட் இட், அப்புறம் இப் இர். அதே மாதிரி இங் இன், இன் இன், இம் இன். ஆக இங் இஞ்ச், அடுத்து இன். அந்த நாக்கை மடித்து சொல்லணும். இந்த ழாவை எப்படி நாக்கை மடித்து சொல்லணும், அது மாதிரி இன், கண் அப்படின்னு சொல்லணும். அதே போல் இன் அப்படின்னு சொல்லும் பொழுது பந்து, பந்து, அந்த, இந்த, அது அப்படி எளிமையாக உச்சரிக்கணும். அதே மாதிரி இம். அடுத்தது வந்து இன், இந்த், இன், இன். ஆக அந்த 3 உச்சரிப்பை நீங்கள் கவனிச்சிங்கனாலே பிழை வராது. அதே மாதிரி இடையின மெய்கள் உச்சரிக்கிறதுல உங்களுக்கு பெரிய பிழையெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை.
அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் 216 உயிர்மை எழுத்துகள் இருக்கின்றன. என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 18 மெய்யெழுத்துகளையும் 12 உயிரெழுத்துகளோட பெருக்குனீங்கனாலே 216 எழுத்துகள் வந்துடும். அதில் உயிர்மை குறில் 90 எழுத்துகள், உயிர்மை நெடில் 126 எழுத்துகள், ஆயுதம் ஆயுதம் ஈ போடணும், ஆயுதம்னு ஆயுதம்னு போட்டிங்கன்னா பொருள் வேற. ஆயுதம் என்றால் கருவின்னு ஆகி போகும். ஆயுதம் அப்படின்னா எழுத்து. ஏன்னா ஆயுதம்னா நுட்பம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இந்த பொருள் புரியாதனால தான் பிள்ளைகளுக்கு அங்கே பிரச்சனை வர்றதே. ஆயுதம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஆய்தல் என்று சொன்னால் நுணுகி இருத்தல். அதாவது இருக்கின்ற ஓசைகளிலேயே நுணுக்கமான ஓசையாக இருப்பது இந்த ஆயுத எழுத்து. அதை உச்சரிப்பது என்பது அவ்வளோ எளிமை இல்லை, தனியாக உச்சரிக்க முடியாது. அதை ஒரு சொற்களுக்குள்ளே போய் தான் உச்சரிக்க முடியும். அகுது, எகுது, இகுது, எஃகு, கஹ்ஸு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு எழுத்துக்குள்ள நடுவில் வரும்பொழுது தான் உச்சரிக்க முடியும். தனியாக அதை உச்சரிக்க முடியாது. அப்படி தனியாக உச்சரிக்க முடியாதனால தான் பிள்ளைகள் தடுமாறுவான். அந்த எழுத்து ஆயுத எழுத்துன்னு தெரிஞ்சுக்குங்க. சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து எழுத்துப்பிழையை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில குறிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. அதாவது எல்லா இடங்கள்லையுமே பேச்சு தமிழை கையாள முடியாது, எழுத முடியாதுன்னு சொல்கிறார். அடுத்து இந்த எழுத்துப்பிழைக்கு காரணமே பேசுவதை போலவே நாம் எழுத நினைக்கணுங்கிற அந்த நினைக்கிறோம் இல்லையா, அந்த நினைவு தான் காரணம்னு சொல்கிறார். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு அறியாமல் இருப்பது ஒரு காரணம். இந்த குறில் நெடில் வேறுபாடு அறியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா அந்த சொல்லினுடைய பொருள் என்ன என்று விளங்காததான் காரணம். அந்த சொல்லினுடைய பொருள் விளங்கியாச்சுனாலே குறில் நெடில் வேறுபாடு அவனுக்கு இயல்பாக வந்துடும். இப்போ அடு அப்படின்னா சமையல் பண்ணுன்னு அர்த்தம், ஆடு அப்படின்னு சொன்னால் விலங்குன்னு அர்த்தம். அப்போ அந்த அடு என்பதற்கு ஆடு என்பதற்கு அந்த குறில் நெடில் வேறுபாடு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் இது குறில் நெடில் வேறுபாடு மட்டுமல்ல, இது பொருள் வேறுபாடு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். ஆகையினால அதாவது எழுத்துக்களில் ஒலிப்பு முறை, அவற்றுக்கான வரி வடிவ வேறுபாடு, அவை சொல்லில் வரும் இடங்கள், இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்திருக்கணும். அதாவது மொழி அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். இந்த சொல்ல முதலில், அதாவது சொல்லின் முதலில் வருகின்ற எழுத்துகள் என்னென்ன, சொல்லின் இறுதியிலே வருகின்ற எழுத்துகள் என்னென்ன, சொல்லினுடைய இடையிலே வரக்கூடிய எழுத்துகள் என்னென்ன அப்படி என்று நமக்கு நன்னூலாசிரியர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த செய்தி மாணவர்களுக்கு போய் சேரணும். ஆக மொழியில் எந்தெந்த எழுத்தெல்லாம் வரும் அப்படிங்கிற தெரிந்து கொள்ளணும். அடுத்து இந்த மயங்கு ஒலி சொற்கள். மயங்கு ஒலி சொற்கள்ங்கிறது தமிழில் 3 வகை தான் அங்கே மயங்கு ஒலி இருக்கிறது. என்னென்னா இந்த நகர சொற்கள் ந ந ந, அதை நாம் சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு உச்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் வேறுபாட்டை சொல்லணும். தன்னகரம் அப்படின்னு சொல்லணும். ஏன்? த என்ற எழுத்துக்கு அடுத்து வருவதனால் தன்னகரம், ட என்ற எழுத்துக்கு அடுத்து வருவதனால் தன்னகரம், ர என்ற எழுத்துக்கு அடுத்து வருவதனால் ரன்னகரம். அப்படி அந்த சொல்லும் பொழுதே தன்னகரம், தன்னகரம், ரன்னகரம் என்று சொல்லிவிட்டால் அவன் எளிமையாக புரிஞ்சுக்குவான். நம்ம சொல்லும் பொழுதே என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், ஏலே 3 சுழி நாடா, 2 சுழி நாடா, காக்கா நாடா, இப்படி ஒன்று. என்னடா காக்கான்னா அந்த நா போட்டு இப்படி இழுத்து விட்டா காக்கா மாதிரி இருக்கான். ஆக இப்படி சொல்லித்தருகின்ற முறையிலும் பிழை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த ர ர, அதாவது அதை வல்லினரகரம் இடையினரகரம்ங்கிறத அவனுக்கு அறிமுகப்படுத்தணும். ஆக ர உச்சரிப்பு அது ஆங்கிலத்தில் ட்ரில் அப்படிம்பான். அதை சொல்லும் பொழுதே அப்படி அந்த இது உரசி வரும். ஆகல ர. அடுத்து ர, அறம், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். ஆக அறம், ஆறுவது, அந்த உச்சரிப்பு சரியா சொல்லணும். அதே மாதிரி அறம், அறம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அறுக்கின்ற ரம்பம். ஆகையினால அந்த உச்சரிப்புலையும் வேறுபாடு சொல்லணும். அதுபோல வல்லினரகரம் இடைநரகரம் என்ற வேறுபாட்டையும் சொல்லணும். அடுத்து சில அடிப்படையான இலக்கணத்தையும் நாம் கற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது மேலே உள்ள 8 எழுத்துக்களில் நகரம் மட்டுமே சொல்லின் தொடக்கமாக வரும் அப்படிங்கிற சொல்கிறார். இப்போ 8 எழுத்துக்கள் என்ன பாருங்கள், இது வரைக்கும் நாம் பார்த்ததில். அதாவது ந ந ந, ர ர, ல ல ழ,
அப்போ 3 3 6 2 8 எழுத்துக்களில் தன்னகரம் மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதே மாதிரி அந்த ரகரம் அப்படின்னா இர், அதாவது வல்லின ரகரம். அது அதாவது மெய்யில் அந்த ரகரமானது சொல்லினுடைய இறுதியில் வராது. அதுதான் தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு. ஏன்னா இப்போ நம்ம அந்த குற்றியலுகரம்னு படிக்கிறோமே, இந்த குற்றியலுகரம் என்பது அந்த மொழியை அழகுபடுத்துவதற்காகவும் அந்த ஒலிப்பை எளிமைப்படுத்துவதற்காகவும் தான் அந்த குற்றியலுகரத்தை தமிழில் படைத்திருக்கிறான். ஏனென்றால் சொல்லினுடைய இறுதியில் வல்லினமைகள் வந்தால், இப்போ கசடற அப்படின்னு கசடர் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையா? கொக்கு அப்படிங்கிறத அந்த உ இல்லாமல் சொல்லி பாருங்க, கொக்கு அப்படிங்கணும். அப்போ அது உச்சரிக்கிறது கன்றாவியாக இருக்குது. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒரு உகரத்தை சேர்த்து கொக்கு, இல்லையா? அதே மாதிரி பற்று. அப்போ அந்த இர் என்பது கடைசி எழுத்தாக வராது என்பதை இங்கே சரியாக சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ரகரமை சொல்லினுடைய இறுதியில் வராது. அதுபோல் மற்றவை சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். அந்த மற்றவைன்னு சொன்ன அதாவது தன்னகரம், தன்னகரம், ரன்னகரம், வல்லின ரகரம், இடையின ரகரம், அடுத்து முதல் லகரம், நடுலகரம், சிறப்பிழகரம். இந்த எழுத்துக்கள் எல்லாமே எப்படி வரும்னு சொல்லியாச்சுன்னா, முதல் இடை கடை எப்படி வருகிறதுங்கிறது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காரு. நண்டு, இப்போ ந என்பது மட்டும் என்ன ஒன்று முதல்ல வருது. அதே மாதிரி நாடகம் அங்கே முதல்ல வருது. இடையில் வரும் பொழுது பந்து, கண்டு, கன்று, கற்று, பார்த்து, கால்கள், கொள்வது, புகழ்வது. அதே மாதிரி இறுதியில் கண், அவன், பார், கால், கொள், புகழ். இதெல்லாம் நீங்கள் எளிமையாக படித்து கொள்ளலாம். ஆக செய்தியை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அதாவது தன்னகரம் மொழிக்கு சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும், வேற இடங்களில் வராது அப்படின்னு சொல்லி அந்த ந என்று சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்து அது சொல்லுக்கு நடுவில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வல்லின ரகரம் இருக்கிறது, அது சொல்லுக்கு இறுதியில் வராது, மற்றதெல்லாம் இடையில் அடுத்து இறுதியில் வரும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ளணும். அடுத்து முக்கியமான செய்தி, அதாவது தமிழில் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துகள் வரவே கூடாது. இப்போ இந்த கணினி வந்த பின்னாலையும் இந்த திறன்பேசி வந்த பின்னாலையும் தட்டச்சு பண்ணுகிறோம் இல்லையா? அப்படி தட்டச்சு பண்ணும்போது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதை அடிக்கும் போது அந்த இக்கு தொடக்கத்தில் வந்துடுது. அப்போ நாம் அப்படி வரக்கூடாதுன்னு நினைக்கணும். அதாவது வரி தொடங்கும், அதாவது சொல்லில் மட்டும் இல்லை, அதை நம்ம கட்டுரை எழுதும் போதே என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த வரி தொடங்கும் போது மெய்யெழுத்தில் வருவது போல் அந்த வரியை தொடங்கவே கூடாது. இப்போ கற்கங்கிறத கா என்பதை முடிச்சுட்டு இறை கொண்டு இங்கே இடப்பக்கத்தில் கொண்டு போட்டுறக்கூடாது. அப்படி போடுவது பிழை. அதனால் சொல்லின் தொடக்கத்தில் மெய்யெழுத்து வராது. அப்படி வந்தால் அது தமிழ் மொழியே இல்லை, அதில் சந்தேகமே இல்லை. இருந்தால் கிரீடம், பிரியா அப்படிங்கிறது வடமொழி, அதே மாதிரி கிளிஷே அப்படிங்கிறது ஆங்கிலம். அப்போ அங்கே ஒற்றெழுத்து முதலெழுத்தாக வந்தாலே அது தமிழ் சொல் இல்லை. அதே மாதிரி 2 மெய்யெழுத்துகள் போய் இறுதியில் முடிவது இல்லை. ஆங்கிலத்தில் வேணால் உண்டு, ஆங்கிலத்தில் கான்சனன்ட்னு சொல்லுவாங்க, வவ்வல்னு சொல்லுவாங்க. 2 கான்சனன்ட் அங்கே முடிவில் வரும், ஸ்ட்ரென்த் அப்படிங்கும்போது டி என்பது கான்சனன்ட்டு, ஹெச் என்பது கான்சனன்ட்டு. அது மாதிரி தமிழில் வராது. வல்லின மெய் இருக்க அது சொல்லுக்கு இறுதியில் வரவே வராது. இப்போ காக் அப்படின்னும், அதே மாதிரி தாட் அப்படின்னும், பேச் அப்படின்னும் வரவே வராது. அப்போ என்ன செய்யணும்னா குற்றியோரமாக தான் அது வர முடியும். அப்படி வந்தால் அது என்ன சொல் கிடையாது, தமிழ் சொல்லே கிடையாது. வல்லினமையோடு சொல் முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி முடிந்தால் அது தமிழ் சொல் இல்லை. இந்த பார்க், இங்கிலீஷில் ஆர்கே ரெண்டுமே கான்சனன்ட்டு, பஞ்ச் சிஹெச் ரெண்டுமே கான்சனன்ட்டு, பட் யூ அதாவது இதில் டி அப்படிங்கிறது கான்சனன்ட்டு, போத் அப்படிங்கிறதுல டி ஹெச் ரெண்டுமே கான்சனன்ட்டு, டப்பு பி கான்சனன்ட்டு. இது போல் தமிழில் வராது. ஏன்னா இதை வாசித்து பார்த்து நீ உணர்ந்தால் தான் உனக்கு தெரியும். ஆகையினால
அடுத்து வல்லினமைகள் ஈரொற்றாய் வராது. ஈரொற்றாய்னா கடைசியில் 2 கட்டு 2 இட்டு போட்டு கட்டுன்னு வராது. அதே மாதிரி பற்று அப்படின்னு வராது. பற்று அப்படின்னு வரலாம், கட்டு அப்படின்னு வரலாம். அப்படி வராமல் 2 ஒற்று எழுத்தா வராது. அதுக்கடுத்து இக், இச், இத், இப் ஆகியவற்றின் பின்னால் அதே எழுத்து வரிசை தான் வரும். அதனால தான் அதுக்கு நம்ம சூத்திரமே சொல்கிறோம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச த ப மிகும் அப்படிங்கிற நூற்பாவே அதுக்காகத்தான் சொல்கிறோம். அதாவது இக்கு, இச்சு, இத்து, இப்பு அந்த எழுத்து வந்தால் அதற்கு பின்னாலே அதே எழுத்து தான் அல்லது அதே இனத்தை சார்ந்த எழுத்து தான் வர முடியும். அதே எழுத்து தான் வர முடியும். இப்போ கச்சு அப்படின்னா இச்சுக்கு அடுத்து சு என்று சொல்லும்போது 2 இச்சு தான் வருது. ஆகையினாலே வல்லினமைகள் ஈரொற்றாய் வராது. அடுத்து ஒரு செய்தி, அதை கொஞ்சம் விட்டுட்டேன். இட்டு இர் என்ற மெய்களை அடுத்து மெய்யெழுத்து வரவே கூடாது. இதில் தான் நிறைய பிழவுறான் நம்ம ஆளு. இந்த இதைத்தான் நீங்கள் ரொம்ப சரியாக தரும். காட்சி அப்படின்னு சொன்னால் கா போட்டு இட்டு போட்டு சி தான் போடணும். காட்சின்னு வருதுங்கிறதுக்கா இவன் என்ன பண்ணுயா, கா போட்டு இட்டு போட்டு இச்சு போட்டு சி போடுவேன். அதே மாதிரி கற்க அப்படின்னா க போட்டு வல்லின ரகரம் போட்டு க தான் போடணும். அந்த வல்லினமை, அதாவது வல்லின ரகரத்துக்கு பின்னால் எந்த காரணத்தை கொண்டும் மற்றொரு மெய்யெழுத்து பின்னால் வரவே வராது. அதை ரொம்ப இதாக வச்சுக்கணும். அதே மாதிரி இட்டு, ஆக இட் இர் என்ற 2 மெய்யெழுத்துகள் வந்தால் அதை தொடர்ந்து மற்றொரு மெய்யெழுத்துக்கள் வரவே வராது. அதை நீங்கள் ரொம்ப ஆழமாக, இந்த பிழை தான் பிள்ளைகள் நிறைய விடுறான். எக்கச்சக்கமாக அந்த பிழையத்தான் விடுறான். ஆகையினால செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த இதுலேயும் இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த 4 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா. நான் ஏற்கனவே அந்த நூற்பாவும் சொன்னேன் இல்லையா. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் சொல்லி அந்த எழுத்து வந்து அதை தொடர்ந்து அதே எழுத்து தான் வரும். இப்போ உதாரணமாக காக்கை அப்படின்னு சொன்னால் கா இக்கு அடுத்து கை, அப்போ காக்கை என்று அந்த இக்குக்கு அடுத்து இக்கு தான் வரும். அதே மாதிரி பச்சை இச்சுக்கு அடுத்து அந்த இச்சு தான் வருது. 10 இத்துக்கு அடுத்து அந்த இத்து தான் வரும். உப்பு இப்புக்கு அடுத்து இப்பு தான் வரும். ஆனால் அது என்ன சொன்னா 2 மெய்யெழுத்தாக வராது. கடைசியில் முடியும் பொழுது வேறு ஒரு உயிரெழுத்தையோ அல்லது வேறொரு உகரத்தை கொண்டோ அது முடிவதை நாம் பார்க்கலாம். ஏன்னா காக்கை அப்படிங்கிறதுல ஐ என்ற உயிரெழுத்தை சேர்த்து முடிகிறது. பச்சைங்கிறதுலையும் ஐ என்ற உயிரெழுத்தை பெற்று அது முடிகிறது. 10 அப்படிங்கிறது உகரத்தை சேர்த்து முடிகிறது. உப்பு என்பது உகரத்தை சேர்த்து முடிகிறது. ஆக இதுவும் முக்கியமானது. அடுத்து இட்டு இர் என்ற மெய்களுக்கு பின்னாலே அந்த எழுத்து வரிசைகளும் க ச ப என்ற எழுத்து வரிசைகளை மட்டுமே வரும். அப்போ முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது இட் இர் இந்த 2 மெய்யெழுத்துக்கு பின்னால் அந்த எழுத்து வரிசை தான் வரும். அதே மாதிரி க ச ப என்ற வரிசைகள் மட்டுமே வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறார். பாட்டு. அப்போ பாட்டு அப்படிங்கும்போது இட்டுக்கு அடுத்து டூவில் என்ன இருக்குது, இட்டு இருக்குது. அதாவது நீங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் சிரமம் மாதிரி தெரியும். அதாவது என்ன அப்படின்னா மெய்யெழுத்துக்கும் உயிர்மெய் எழுத்துக்கும் என்ன வேறுபாடு, உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து, இந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்யா. அதாவது உயிர்மெய் எழுத்துங்கிறது ஒரு தனியான எழுத்து இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். உயிர்மெய் எழுத்து என்பது ஒரு கூட்டு எழுத்து. அதாவது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்வதால் பிறக்கின்ற ஒரு கூட்டு எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து. அப்படி உயிர்மெய் எழுத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதில் என்ன ஒரு நுட்பம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, அதாவது அந்த உயிர்மெய் எழுத்துகள் எல்லாமே உயிரெழுத்தின் மாத்திரையை தான் பெற்று வரும். அங்கே மெய்யெழுத்து மாத்திரை போயிடுங்கிறத நீங்கள் நினைக்கணும். இப்போ டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட்டு என்ற மெய்யெழுத்து இருக்கு, உ என்ற உயிரெழுத்து இருக்கு. அப்போ இட்டுக்கு அரை மாத்திரை, ஊக்கு 1 மாத்திரை. ஆக டு என்பது 1.5 மாத்திரைன்னு சொல்லிடக்கூடாது. ஆக டு என்பது அந்த உயிர் மாத்திரையை தான் பெற்று வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணே. இப்போ உங்கள் கையில்
ஒருபடி தண்ணீர் தர்றேன், அடுத்து ஒரு அரைப்படி உப்பு தர்றேன், ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கலக்கி கொண்டு வான்னு சொன்னால் நீ 1.5 படி கொடுக்க முடியுமா? அப்போ என்ன ஆகும்? அந்த உப்பு தண்ணியில் கரைஞ்சிருமா இல்லையா? அது மாதிரி மெய்யெழுத்துடைய மாத்திரை அந்த உயிருக்குள்ளே கரைஞ்சிரும். அப்போ உயிரின் மாத்திரை தான் உயிர்மெய் எழுத்தினுடைய மாத்திரையாக இருக்குங்கிற ஒரு அடிப்படை செய்தியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு? இட்டு இர் என்ற மெய்க்கு பின்னாலே அந்த எழுத்தினுடைய வரிசை தான் வரும். க ச ப என்னும் வரிசைகளுமே வரும்னு சொல்லி எடுத்துக்காட்டு பாட்டு, வெட்கம், காட்சி, திட்பம், காற்று, கற்க, அடுத்து கற்சிலை, கற்பவைன்னு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இதை படித்தாலே உங்களுக்கு எளிமையாக விளங்கும். அதே மாதிரி ட ர என்ற எழுத்துக்களெல்லாம் மொழிக்கு முதல்ல வராது. இவன் என்ன பண்ண டமாரம் அப்படின்னு எழுதுன. டமாரம்ங்கிறது தமிழ் சொல் கிடையாது. அதே மாதிரி ரப்பர் அது தமிழ் சொல் கிடையாது. அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆயுத எழுத்துங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், சொல்லுக்கு நடுவில் தான் வருமே தவிர அடுத்து தனியாக சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு தனி குறிலை எடுத்து மட்டும்தான் அது வரும். அகுது, எகுது, எகுது, கக்ஸு அப்படி தான் வரும். ஒரு நெடிலை அடுத்து வருவது இல்லை. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீ என்ன பண்ண மாட்ட? அகுதுன்னு எழுதப்பட ஆகுதுன்னு எழுத மாட்டேன். புரியுதா? அதே மாதிரி எஃகுங்கிறது ஏகுது அப்படின்னு எழுத மாட்டேன். ஏன்னா தனி நெடிலை அடுத்து அது வராது, தனி குறிலை அடுத்து மட்டும்தான் ஆயுதம் வரும். இதெல்லாம் நீங்கள் அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எழுதும்போது தன்னால் உங்களுக்கு வரும். அதே மாதிரி மெல்லின எழுத்துக்களில் இந்த டன்னகரமும் ரன்னகரமும் சொல்லின் தொடக்கமாக வரவே வராது. கண்டிப்பாக அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா எங்கேயாவது போட்டு இப்போ நகரம் அப்படின்னு எழுதலாமா? அதாவது தன்னகரம் தான் மொழிக்கு முதல்ல வரும். ஆக நகரம் அப்படின்னு சொல்லியாச்சு, நகர் அப்படின்னு வரணும். அதை விட்டுட்டு இந்த தன்னகரத்தை விட்டுவிட்டு ரன்னகரத்தை டன்னகரத்தை போட்டு, ஏன்னா அதை புரியறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இந்த டன்னகரம் ரன்னகரம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீ எளிமையாக புரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி தனிச்சொல்லுக்கு இடையில் ஒரு வல்லினத்துக்கு முன்னால் அந்த வல்லினமையோ அவற்றின் இன மெல்லினமையோ வரும், பிற மெய்கள் வருவது இல்லை. தனிச்சொல் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வல்லினமை வந்தால் வல்லினமை வரும், அவற்றின் இன மெல்லினமை வரலாம்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் அந்த இன எழுத்துக்கள் என்னன்னு புரியணும். ஒரு டக்குன்னு சொல்லிட்டாரு, அந்த இன எழுத்து என்னன்னு உங்களுக்கு புரியணும்ல. இப்போ வல்லினமைகள் எத்தனை? 6. மெல்லினமைகள் எத்தனை? 6. அப்போ இந்த வல்லினமை ஒவ்வொன்றுக்கும் மெல்லினமை இனம்னு சொல்கிறாரு. இந்த இனம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் புரியணும். தானம், முயற்சி, பொருள், வடிவு, ஆதி, ஓர்வுடை, ஒப்பு, இனமேங்கிறது தான் சூத்திரம். இந்த இன எழுத்து என்று சொல்வதற்கான என்ன அப்படின்னா அது பிறக்கின்ற இடம் தானம், அடுத்து முயற்சி பிறப்பு, தானம், முயற்சி, பொருள், அடுத்து வடிவம். இந்த 4 வச்சு தான் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த இன எழுத்துங்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த இக்கு என்ற எழுத்தும் இங்கு என்ற எழுத்தும் முயற்சியினாலே ஒரே தன்மை உடையன. இந்த இக்கு என்பதை முயற்சி சொல்லுகின்ற முயற்சிக்கும் இங்கு என்ற முயற்சிக்கும் ரெண்டும் ஒரே முயற்சியால் பிறப்பது. ஆகையினால் அதை இன எழுத்துன்னு சொல்கிறோம். அப்போ இக் என்பதற்கு எங்கு, இச் இஞ்சு, இட் இன், இத் இந்து, இப் இம், இர் இன். அப்போ அந்த 6 வல்லினம் 6 மெல்லினம். ஆகையினால தான் நம்ம நெடுங்கணக்கு வரிசையில் எழுதும் போதே இக் இங், இச் இங், இட் இன், இத் இன், இப் இம், அப்புறம் இ இர் இல் இவ் இல் இல் என்பதை அந்த இடையினத்தில் எழுதிட்டு கடைசியில் இர் இன் என்று நாம் முடிக்கிறோம். ஆகையினால அப்போ அந்த மெல்லின எழுத்துக்களில் ந ந என்பது சொல்லின் தொடக்கமாக வராது. தனிச்சொல்லினுடைய இடையில வல்லினத்துக்கு முன்னால் அந்த வல்லினமையும் வரலாம், அதுக்கு இனமானது வரலாம். எடுத்துக்காட்டு சொல்கிறார், தக்கை. தக்கைங்கிறதுல அந்த இக்கு அடுத்து இக்கு வந்திருக்கு. தங்கை, தங்கைன்னு சொல்லும்போது அந்த கை என்பதில் க என்பது வல்லினம், இக்குக்கு இனம் என்னது இங்கு. ஆகையினால அந்த இன எழுத்து வந்திருக்கிறது. பச்சை, இஞ்சி, பச்சைங்கிறதுல இச்சு, அந்த இச்சுக்கு இனம் இஞ்சு. அதே மாதிரி பண்டு, இட்டு என்பது அங்க இறுதியில் இருக்கு, அதுக்கு இனம் இன். ஆகையினால இந்த இன எழுத்து என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அது வருங்கிறதுக்காக இவ்வளவு விளக்கம் சொன்னேன். அதே மாதிரி யரல, அதாவது இ இர் இல் 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 என்ற எழுத்துக்களுக்கு பின்னால வியங்கோள் வினைமுற்று
கள் விகுதி என்ன ஆகும்னு சொல்லியாச்சுன்னா, வல்லினத்திலே தொடங்குகின்ற சொற்கள் வரும்போது இயல்பாக நிற்கும். இப்போ உதாரணமாக தேய்க, அதை போய் நீங்கள் தேய்கங்கிறத விட்டுட்டு தேய்க்கன்னு போட்டால் அது பொருள் வேற. ஆக தேய்க, நாய்கள், நாய்க்கள்னு போட்டக்கூடாது. அப்போ நாய்க்கள் இக்கு போட்டுட்ட அதுக்கு பொருளே மாறி போகும். அதே மாதிரி தாய் சேய், அதே மாதிரி ஊர்க, ஊர்கள், ஊர் சூழ், செல்க, கால்கள், செல்கணம், வாழ்க, வாழ்தல், தோள்கள், அவங்க கொடுத்துருக்க உதாரணத்தை அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எளிமையாக விளங்கும். அதே மாதிரி நகர ஒற்றை அடுத்து ரகரமும் நகர ஒற்றின் அடுத்து டகரமும் வருவது இல்லை என்று சொல்லி அதற்கு என்ன சொல்கிறார் பாருங்க, கண்டு அப்படி வரலாம். அதே மாதிரி ரன்னகரம் வராது. அப்போ ஏன் அந்த இன எழுத்து ஆகையினால, ஏன்னா கண்டு என்று வரும்பொழுது இட்டு என்பது இட்டுக்கு இன எழுத்து இன் ஆகையினால அப்படி வரும். ஆகையினால ரன்னகரம் அங்கே வராது என்று சொல்றார். அதே மாதிரி மன்றம் என்று சொல்லும் பொழுது அந்த இற்று என்று சொல்லக்கூடிய வல்லின ரகரத்துக்கு இனம் எது? ரன்னகரம் இல்லையா? ஆகையினால மன்றம் என்று வரும். அந்த இடத்துல போய் மண் அப்படின்னு போட்டீங்கன்னு சொன்னால், மன்றம் அப்படின்னு போட்டீங்கன்னா பொருளே தப்பாக போயிடும். ஆகையினால இந்த செய்திகள் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஞ ந வ, அதாவது இஞ்சு இன் இவ் என்ற எழுத்துக்கள் இறுதியில் முடியக்கூடியது இலக்கியங்களில் தான் வருமே தவிர மற்றபடி வர்றதில்லை. ஏன்னா உறிஞ்சு, வெறின், பொருண், தெவ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இலக்கியங்களில் பழங்கால இலக்கியங்கள் இருக்குது. தெவ்வு கடிது, தெவ், தெவ்வர் அப்படின்லாம் வர்றது உண்டு. அதில் தெவ் என்று வருவது உண்டு. அது பழைய இலக்கியங்கள், இப்போ எல்லாம் அப்படி வருவது இல்லை. அடுத்து முக்கியமான செய்தி இர் இல், அதாவது ய ர ழ, இது மட்டுமே ஈர் ஒற்றாய் வரும். ஈரொற்றாய் வரும்னு சொன்னா ரெண்டு மெய்யெழுத்தாக வரும். எப்படி? பாய்ச்சு. அப்போ பாய்ச்சு அப்படின்னா இ என்பது மெய்யெழுத்து, இச் என்பது மெய்யெழுத்து. அது எங்க? சொல்லுக்கு நடுவில் தான் வரும், பாய்ச்சு. அதே மாதிரி பார்க்கும், இர் என்பது மெய்யெழுத்து, இக்கு என்பது மெய்யெழுத்து, அது சொல்லுக்கு இடையில தான் வரும், பார்க்கும். அதே மாதிரி நாய்க்கால், தேர்கால், தேர்ப்படை. அப்போ தேர்ப்படைன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இரு இப்போ வருது. இப்போ தேர்படை அப்படின்னு வரக்கூடாது, நாய்ஹால் அப்படின்னு வரக்கூடாது. ஆக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வாழ்க்கை இல்லையா? இப்படி ஈரொற்றாக வரக்கூடிய தன்மை இ இர் இல். ஆக ய ர ழ ஒற்று ஈரொற்று உடனிலை என்று சொல்லி, உடனிலை மெய்மயக்கம் என்று சொல்லி உங்களுக்கு அந்த மெய்மயக்கத்தை நன்னூல் ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் ஆசிரியர்கள் கொஞ்சம் நன்னூலை நீங்கள் அதை உள்வாங்கி கொண்டு சொல்லும் பொழுது பிள்ளைகள் எளிமையாக விளங்கிக் கொள்வார்கள். அதுக்கடுத்து தனி குறிலை அடுத்து இர் இல் ஒற்றுகள் வராது. இப்போ உதாரணமாக அர் அப்படின்னோம், பர் அப்படின்னோம், அள் அப்படிலாம் வராது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தனிக்குறளை அடுத்து ரகர ஒற்று வந்தால் அதை தமிழினுடைய இயல்புக்கேற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். அதாவது இப்போ கர்மம் என்பது தமிழ் சொல் இல்லை. கர்மம்னா வினைன்னு அர்த்தம். ஏன்னா தமிழ் சொல் இருக்குது. ஆனால் தமிழ் சொல் இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், வடமொழி சொல்ல வந்து அதை வந்து என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் தற்சமம், தற்பவம் என்று சொல்லி நம்ம இப்போ நிறையா வடமொழி சொற்களை வந்து வழங்கிட்டு தான் வர்றோம். ஆகையினால அப்படி வரும்போது இப்போ நிர்வாகத்தை கேட்காம நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்றான். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறத நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி நிர்வாக அதிகாரின்னு எழுதுறான். அப்படி எழுதக்கூடாது, நிர்வாக அதிகாரி அப்படிதான் சொல்லணும். அப்போ அது என்ன, அந்த நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய சொல் இல்லை. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்முடைய மொழியினுடைய ஒலிப்புக்கு ஏற்றவாறு அதை மாற்ற வேண்டியிருக்கு. அப்படி மாற்றும் பொழுது நிர்வாகம். அதே மாதிரி கர்மங்கிறத கருமம் அல்லது கண்மம். ஆக நம்முடைய மொழி உச்சரிப்புக்கு ஏற்றவாறு அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி ல ல என்ற விதிகளில் சிலவற்றை சொல்றாரு. அது நமக்கு புணர்ச்சி விதியிலேயே இருக்கு. லகர லகர விதிகள் அந்த விதியிலே இருக்கு. ல ல வேற்றுமையில் ரடவும் அப்படின்ற ஒரு விதியை நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அந்த விதி கொடுக்காதனால இங்கே உள்ளதை நம்ம சொல்கிறோம். வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வந்தால்
லகரம் ரகரமாக தெரிவது உண்டு. புணர்ச்சி விதி தான் அது. அதாவது லள வேற்றுமையில் ரடவும் அப்படின்னு ஒரு விதியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப எளிமையாக நிற்கும். வேற்றுமை புணர்ச்சியில் இப்போ கல் கூட்டல் சிலை அப்படின்னா கற்சிலை அப்படின்னு வரணும். ஏன் அப்படின்னா கல்லால் செய்யப்பட்ட சிலைன்னு அர்த்தம். மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அது. ஆகையினால கற்சிலை அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பொற்சிலை அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ அதே மாதிரி பொன் கூட்டல் கூடம் பொற்குடம் அப்படின்னு சொல்லணும். ஆகையினால இதெல்லாம் நீங்கள் புணர்ச்சி இலக்கணத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. கடைசியில் அதே மாதிரி ஒரு அழகான ஒரு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செய்தி எதுக்குன்னு சொன்னால், இப்போ ஓட்டுநர் அப்படின்னு எழுதும்போது அந்த கடைசியில் நாவை வந்து ரன்னகரம் போடக்கூடாது. ஒட்டுநர் ஒட்டும் நர் தான் ஓட்டுநர். அப்போ அங்கே என்ன இருக்குன்னா தன்னகரம் தான் வரணும். அதே மாதிரி இயக்கும் நர் தான் இயக்குனர். அப்போ இயக்குனர் என்று வரும்பொழுது அந்த இடத்துலையும் தன்னகரம் தான் வர வேண்டும். ஆக இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பயிற்சி, அந்த முயற்சி, இந்த ரெண்டும் தான் வேணும். ஆக பயிற்சிங்கிறது எச்சு போட்டுறாத, முயற்சிங்கிறது எச்சு போட்டுறாது. ஆக பயிற்சியும் வேணும், முயற்சியும் வேண்டும். இதற்கு நீங்கள் என்ன செய்யணும், நிறைய புத்தகங்களை படிக்கணும். யாருடைய புத்தகங்களை படிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இவங்களுடைய புத்தகங்கள்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எழுத்துப்பிழை வராது. டாக்டர் மு வரதராசனார் எழுதின புத்தகங்களை படிங்க, அவருடைய கட்டுரைகளெல்லாம் படிங்க. அதே மாதிரி திரு வி கல்யாண சுந்தரனார் அவங்க எழுத்தெல்லாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இப்போ அதுக்காக நீ நச்சினார்கனி உரையப்படி, நீ போய் வந்து பேராசிரியர் உரையப்படி நான் சொல்லலை. அது வந்து ரொம்ப கடினமாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ யாப்பருங்கலக்காரிகை உரையப்படுறாருன்னா அவர் சொல்லுவார், அதாவது இந்த யாப்பருங்கலக்காரிகை யாது காரணமாக செய்யப்பட்டதோ எனின் அப்படிங்கிறதுக்கு அவர் எழுதுவார். பண்டையோர் உரைத்த தண்டமிழ் யாப்பில் கொண்டில்லாத குறியின் உரை குறிக்கொழுதல் காரணமாகவும் தொல்லை பண்ணுவல் துணிபொருள் வளர்ந்த நல்லவையோரை நகுவிப்பது காரணமாகவும் செய்யப்பட்டது. இது ஏதாவது உங்களுக்கு வழங்குமா? அப்படிப்பட்டதெல்லாம் நீங்கள் ஒன்று பின்னால் உயர்வாக போகும்போது படிங்க. ஆனால் மூவாவுடைய புத்தகங்களை கொஞ்சம் படிங்க. அவருடைய புத்தகங்கள்லாம் படித்து எழுத்துப்பிழைகள் வரவே வராது. அதே மாதிரி திருவி கல்யாண சுந்தரம் அவங்கள எளிமையாக எழுதியிருப்பாங்க. அப்படிப்பட்ட புத்தகங்களை கொஞ்சம் நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி என்ன செய்யணும்னா முயற்சியாக நீங்கள் இன்னும் சிறப்பாக சொல்கிறீங்கன்னா நாவல், இந்த சிறுகதை, அந்த கதைகள்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது நான் பார்த்த சாரதின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். குறிஞ்சி மலர் என்று எழுதியிருக்கிறார். பொன் விலங்குன்னு எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் கொச்சை சொற்களோ மற்ற பேச்சு வழக்கு சொற்களோ அதிகம் இல்லாமல் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா நல்ல, அதாவது உச்சரிப்புக்கு தகுந்தாற் போல எழுதியிருப்பாங்க. அதையெல்லாம் படித்தா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பொருள் வேறுபாடு உணர்ந்து நீங்கள் படிக்கணும். இப்போ அறம் என்பதற்கும் அறம் என்பதற்கும் வேறுபாடு, குறை என்பதற்கும் குறை என்பதற்கும் வேறுபாடு. குறைன்னா குறைந்து போனச்சுன்னு அர்த்தம், குறை அப்படின்னா நாய் குறைக்கும்னு அர்த்தம். அதனால் வளம் அப்படிங்கிறதுக்கு வளம்ங்கிறதுக்கு என்ன வேறுபாடு வரும்? வளம்னு சொன்னால் செழிப்புன்னு அர்த்தம், வளம் என்றால் வலப்பக்கம்னு அர்த்தம், களம் என்று சொன்னால் இடம்னு அர்த்தம், களம் என்று சொன்னால் ஒரு அளவையை குறிக்கக்கூடியது. இப்படி அந்த பொருள் வேறுபாடு உணர்ந்து நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த பிழைகளை எல்லாம் நீக்கிக் கொள்ளலாம். ஆக எழுத்து பிழையை நீக்கி எழுதுவதென்பது தமிழிலே ஒரு எளிமையான ஒரு செய்திதான். ஆக அந்த எளிமையை பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.